மக்களை சிந்திக்க வேண்டும். 1.5 லட்சம் மக்களை கொண்டு குவிச்சுங்க. இன்னைக்கு எங்க இலங்கையில தமிழகத்தை இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆரிய திராவிடர்கள் அடிப்படையில போதைகள் அடிப்படையில என் மக்களை போதையில விட்டு இன்னைக்கு ஓட்டு ஓட உயர்ந்து ஒரு 2026 சட்டமன்ற தேர்தல் மக்களே என் எழுத்துக்காக பேசுறேன், என் மக்களுக்காக பேசுறேன், என் தமிழுக்காக பேசுறேன், தமிழ் மண்ணுக்காக பேசுறேன். தமிழ அதிகாரத்துக்கு வரணும். ஒரு தமிழனும் ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், வட்டாட்சியர் ஆகணும், கோட்டாட்சியர் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், சம்பந்தப்பட்ட மாவட்ட துறையினுடைய தமிழ்நாட்டை ஆகணும். நாம வந்தவங்க எல்லாம் எது இல்லை, வந்தவங்க வாழட்டும். அதுக்கு நாம தமிழ் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். எவ்வளவு நாளைக்கு நீங்க ஏமாத்திட்டு இருப்பீங்க கேட்கிறேன். வாங்க என் ஒன்றிய இனத்தை கொண்டு போயிட்டதற்கு ஒரு மண்டலம் இருக்கிற இரு கண்களான தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சி இந்திய ராணுவத்தை விட்டு என் மக்களை 1.5 லட்சம் மக்களை அங்க குஞ்சு போட்டு கொள்றீங்க. இங்க ஒரு மண்டியில இரு ஆளுது, உன்னுடைய வருகால சந்தைகள் ஆளுது, உன் மண் ஆளுது, உன் காட்டை வீட்டை இயற்கை நீங்கள அனைத்தையும் ஆள்வது தமிழ் ஆளுடும், உன் அண்ணா ஆளுடும், ஒரு ரத்தத்தில் பொறுத்த உன் கொப்பற்குடி உறவு தமிழ்நாட்டை ஆளணும், வந்தவன் ஆளட்டும். என்ன இனி வருங்காலத்துல ஏமாந்து 100க்கு 200க்கும் உன் தன்மானத்தை தமிழ் மானத்தை நீங்க காவு கொடுக்காதீங்க, காட்சி கொடுக்காதீங்க. நம்ம எல்லாம் காவு கொடுத்து காட்சி கொடுத்த அடிப்படையில் தான் இன்னைக்கு எங்க நமக்கு திருச்சி கோட்டை யாரு மண்ணு, தமிழுடைய மண்ணு, சேல சோழ பாண்டியனுடைய வரலாறுடைய மண்ணில நம்மளுடைய பிரபாகரனுடைய ஐயாவுடைய மண்ணு, வேலநாச்சர் அம்மாவுடைய மண்ணு. இப்படி எல்லாம் நமக்கு வரலாறு இருக்கும் போது பெரியார் தான் படிக்க வச்சாரு நம்ம எல்லாம் மாயத்தை இன்னைக்கு அறுவாடு வச்சிட்டு இருக்கானுங்க. மக்களை சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு தமிழ் தொப்புக்குடி உறவுக்கு சொல்றேன், ஒரு தமிழ் குடி மாணவர்களுக்கு இன்னைக்கு பொறுக்கிற குழந்தை பேர்ல 2.5 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது. யார் கட்டுறது, எவ்வளவு திட்டு போறது, எவ்வளவு திட்டத்தை போட்டு சுருத்தை போட்டு கொள்ளையடிக்கிறது. இன்னைக்கு ஒரு 80 கோடி தமிழ மக்களுக்கும் இந்தியாவில் 1,20,000 கோடி இந்தியாவோட மக்களுடைய பேர்லையும் இன்னைக்கு 2.5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. இந்த கடன் யாருக்காக